ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ பார்ப்போம். நான் இன்றைக்கி வீடியோக்காக எடுத்திருக்க மீன் ஊளி மீன். இதோட அளவு 1.5 கிலோ குவான்டிட்டியில் மீன் எடுத்திருக்கேன். மீனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். 1லேருந்து 3 தடவை கிட்ட மீனை நல்லா கழுவி எடுக்கணும். ஊளி மீனை பொறுத்த வரைக்கும் இதில் முள் அதிகமாக இருக்காது, செதிலும் அதிகமாக இருக்காது. அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மீன் நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். இது குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் மீனை ஊட்டி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு பிள்ளைய தானாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியான மீனாக இருக்கும். இது ஈஸியாக அவங்க சாப்பிட்லாம், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். மீனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தடவை நல்லா கழுவி சமைக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல மீனோட குழம்பு நல்லா ருசிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி பழம், 2 எலுமிச்சம்பழம் அளவில் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணப்போ சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். நான் கடலெண்ணெய் தான் வச்சுருக்கேன், அதனால் கடலெண்ணெய் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெயே ஊற்றலாம். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கும் நல்லா ருசிக்கும். நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். நான் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணுவோம். கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிய விட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம தட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நான் இடிகளில் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சம அளவில் எடுத்து இதில் நான் தட்டி போட்டிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் வதக்கணும். அதோடய சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க, அதை க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இது நல்லா சீக்கிரமாக குயிக்காக வேகணும்னா என்ன பண்ணலான்னா, லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணால் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், பொன்னிறமாக வதங்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக சால்ட் எடுத்து அதில் லைட்டாக தூவி விட்டோம்னா கிறிஸ்பியாக நல்லா வதங்கிடும். இது குழம்புக்கான சால்ட் இல்லை, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விடுவோம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வெந்தால் தான் அது நல்லா ஃப்ளேவரிஸாக இருக்கும். எந்த குழம்புக்காக இருந்தாலும் சரி, வெங்காயத்தை மட்டும் நல்லா கொஞ்சம் வேக விட்டுருங்க, பொன்னிறமாக குழம்பு ருசிக்கும். நல்லா எண்ணெயில் வேகுது. வேக விட்டோம். அதோடு சேர்த்து இப்போ தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி வதக்குவோம். நல்லா வதங்க விட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிரும். டொமேட்டோ நல்லா ஒரு 3 பழத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோவாக ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். நல்லா மசியட்டும். கொஞ்சம் வதக்கி விடுவோம். எண்ணெயிலே நல்லா வதங்கிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயில் வதங்கட்டும். எண்ணெயில் டொமேட்டோ வதக்கணும்னாலும் அது ஒரு ஃப்ளேவர். இதுதான் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி நான் வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் நான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். சாம்பாருக்கு மட்டும் சாம்பார் பொடி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவேன். மற்றபடி புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, எந்த குழம்புக்காக இருந்தாலும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் மீன் குழம்புக்காக
எடுத்துருக்க மிளகாத்தூள் அளவு வந்து ஸ்பூன் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அதை இந்த 1.5 கிலோ மீனுக்கு எனக்கு இந்த பொடி வந்து மிளகாத்தூள் வந்து எனக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு குவான்டிட்டி உரப்பு கூட வேணுமா கம்மியாக வேணுமா அதுக்கேற்றாப்புல மிளகாத்தூளை கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிளகாத்தூளை போட்டோன்னே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மேட்ச் பண்ணி விட்றணும். எண்ணெயில் வந்து அந்த லைட்டாக அந்த கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட லைட்டாக பச்சை வடை போயிடும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்குவோம். புளி தண்ணியை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு கையில் மொபைலை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து வேலை செய்கிறதுனால எனக்கு வீடியோ அவ்வளோவா உங்களுக்கு கிளியராக தெரியாது. அதனால் இந்த ஒன் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்து மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து போட்டு விடுங்க. நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்களோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். புளியை ஏற்கனவே கரைச்சி ஊற்றிட்டேன். மீதி இருக்க தண்ணியை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். எடுத்து குழம்பு போட்டு தூளுப்பு போட்டு கல்லுப்பு போட்டு கொதிக்க விட்டேன். நல்லா கொதிக்குது, குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டேன். இந்த ஊளி மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு நிறையா போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாகவே போடணும். ஏன்னா மீனில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து உப்பு கைக்கும். நான் மீடியம் அளவில் தான் உப்பு போட்டிருக்கேன் இந்த குழம்புக்கு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தளன்னு கொதிக்குது. கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நல்லா பச்சை வாடை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்டனாவது குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணணும். குழம்ப வந்து சிம்மில் வச்சுட்டு மீனை 1 பை 1 அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். நல்லா குழம்பு வந்து கொதிக்கட்டும். ஒரு பக்கம் சோறு வேறு வச்சுருக்கேன் ஒலை வச்சு, அது அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு நல்லா தகன்னு குதிச்சு வந்துடுச்சு. எப்போவுமே குழம்புக்கு வந்து குழம்பு பொடியோட பச்சை வடை போனதுக்கப்புறமா நம்ம மீனை போட்டோம்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீனை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் மீனை போட்டிங்கன்னா மீன் குழையாது. இல்லைன்னா மீன் வந்து அப்படியே குழஞ்சி கரைஞ்சி போயிடும். இப்படி வந்து சிம்மில் வச்சுட்டு மீனை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக விட்டிங்கன்னா அந்த குழம்புல வந்து மீன் கரையாமல் இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ மீன் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, குழம்பு கூட்டி முடிஞ்சிச்சு, ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதித்து வத்திடுச்சுன்ற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, வாழை இலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வாழை இலையை கட் பண்ணி, இதுக்கு பதிலாக நான் மூடி போடுறேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வாழை இலையை கட் பண்ணி இந்த வடைச்சட்டி மேலே வந்து போட்டுருங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரிஸாக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ நான் மீன் வந்து நான் தனியாலாம் இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், குழம்பாக தான் போடுறேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி. அதனால் இன்றைக்கி வந்து வாங்கின மீன் 1.5 கிலோ மீன் அப்படியே வந்து நான் குழம்போட ஆட் பண்ணிட்டேன். நம்ம வந்து மீனை வந்து ஒரே இடத்துல போடாமல் தனித்தனியாக வந்து தனித்தனியாக போடணும். நகட்டி எங்கெங்கன்னு ஸ்பேஸ் இருக்கோ அங்கனக்குள்ளே போட்டோம்னா குழம்புல வந்து மீன் வேகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். மீனை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடிடுவோம். நீங்கள் வந்து மீன் குழம்பு கொதிக்கையில் ஓயாமல் வந்து கரண்டியை உள்ளே விட்டு கிளறி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து குழஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. நம்ம வந்து நல்லா குழம்பு கொதிச்சு பாருங்கள், எண்ணெய் வந்து ஓரமாக மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயை மட்டும் நான் சும்மா வந்து மிங்கிள் பண்ணி விடுறேன், வேறு எந்த இதுவும் பண்ணலை. உள்ளே விட்டெல்லாம் களைச்செல்லாம் விடலை. லைட்டாக அந்த எண்ணெய் மட்டும் உள்ளக்க வந்து கலந்து விட்றேன், ஒரு பக்கமாக எண்ணெய் ஒதுங்கிடுச்சின்ட்டு.
காரம் மற்ற வீடியோவில் நிறைய சேர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காரம் அதிகமாக சேர்க்க பிடிக்கும். பட் வந்து என்னோடய பிள்ளைய வந்து காரம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்காகவே காரத்தை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் நான். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, மீனுக்கு ஓரளவு வெந்துருச்சு. மீனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி கரண்டியை விட்டு உள்ளே விட்டு ஆட்டாமல் இதை பிடித்தனியை வச்சு 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு ஒரு குளுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஷேக் பண்ணி குளுக்குறாங்க. எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி மீன் சட்டியில் மீன் குழம்பு வச்சாங்கன்னா இப்படி 2 சைடும் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட்டு ரைட்டு ஷேக் பண்ணி விடுவாங்க. அப்படி பண்ணால் அந்த கரண்டியை விட்டு நம்ம கிண்டுறனால ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய புதிய முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.